வணக்க மக்களே, கண் பார்வையை அதிகரிக்க கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் தடுக்க என்னென்ன ஆரோக்கிய உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் பார்க்க போகிறோம். கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நமக்கு சில வகை உணவுகள்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உணவுகளில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், பீட்டா கரோட்டின் போன்றவை கண் ஆரோக்கியத்திற்கான மிக முக்கிய ஊட்டச்சத்து தருது. கண் பார்வை பார்த்தீங்கன்னா நமக்கு தோல்வி அடைவது வயதான காலத்தில் நிகழக்கூடிய சாதாரணமான ஒரு விஷயமாக மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆரோக்கியமான உங்களுடைய உணவு முறையை பின்பற்றும் போது உங்களுடைய கண் பார்வை திறனை வயதான காலம் வரைக்கும் உங்களால் பாதுகாக்க முடியும். ஏன் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய கண்களுக்கு தேவையான போஷாக்குகளை, அதாவது சத்துக்களை அளிக்கக்கூடும். 2001 வெளியிடப்பட்ட ஒரு வயது தொடர்பான கண் நோய்வு ஆய்வு AREDS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனரல் படி பார்த்தீங்கன்னா அந்த கூற்றுப்படி துத்தநாகம், தாமிரம், விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற சில ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய கண் ஆரோக்கியத்தில் வயது தொடர்பான வீழ்ச்சியினுடைய அபாயத்தை 25% 25% பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே குறைக்குது அப்படின்றத அந்த ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. 2013 வெவ்வேறு பாதிப்புகளை சோதிக்க இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்படுது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஜியாக்சாந்தின், லூடின் மற்றும் பீட்டா கரோட்டின் இது எல்லாமே இதில் அடங்கும் அப்படின்னும் இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய கண் பார்வைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கு அப்படின்றதையும் ஆய்வுகளில் கண்டறிஞ்சிருக்காங்க. அமெரிக்கன் ஆப்டோமெட்ரிக் அசோசியேஷன் AOA அப்படின்னு சொல்றவங்க மற்றும் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் கண் மருத்துவம் AAO போன்ற நிறுவனங்கள் AREDS அப்படின்னு சொல்லக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் கண் ஆரோக்கியத்திற்கான ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடிய உணவுகளை நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய 10 வகை உணவுகளை குறித்தும் கண்கள் ஆரோக்கியமாக இருக்க நாம் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பற்றியும் வாங்க விரிவாக பார்த்தலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வகையில் கண்களினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க, கண் பார்வையை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குணப்படுத்த மீன் நீங்க எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது கண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை பெருமளவு குறைக்கக்கூடியது மீன் மக்களே. இதுல மீன்கள் பார்த்தீங்கன்னா வளமான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களுடைய ஆதாரமாக இருக்கு. எண்ணெய் உள்ள மீன் என்பது அப்படின்றத பொறுத்து குடல் மற்றும் உடல் திசுக்களை எண்ணெய் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு காணப்படும். எனவே எண்ணெய் உள்ள மீன்களை நீங்க அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நமக்கு நிறைய நன்மைகள் அளிக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கொண்ட மீன்கள்லாம் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? டுனா மீன், சால்மன் மீன், ட்ரவுட் மீன், காணாங்கெழுத்தி மீன், மத்தி மீன், நங்கூரம் மீன், ஹெரிங் போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு ஆசிட் இருக்கக்கூடிய மீன்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி சாப்பிடும் போது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும், கண் சார்ந்த நோய்கள் குணமாகும், கண் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். நட்ஸ் மற்றும் பருப்பு வகைகளை கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகளிலும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து காணப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். நட்ஸில் அதிக அளவு விட்டமின் இ காணப்படுகிறது. இது வயது தொடர்பான கண் பார்வை பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. நட்ஸ் வகைகளில் வால்நட்ஸ், பிரேசில் நட்ஸ், முந்திரி பருப்பு, பீனட்ஸ், பருப்பு வகைகள் போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம், அதை குணப்படுத்திக்கலாம். கண் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். விதைகளை கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸ் மற்றும் பருப்பு வகைகளைப் போலவே விதைகளிலும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கு. அந்த வகையில் என்னென்ன விதைகளை நீங்கள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சியா விதைகள், ஆளி விதைகள், சணல் விதைகள் போன்றவை உங்களுடைய கண் ஆரோக்கியத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அந்த வகையில் கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் தடுக்க, கண் நோய்களை குணப்படுத்த நீங்கள் விதைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கும் போது கண்களினுடைய ஆரோக்கியம் மேம்படும். சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி அதிக அளவில் காணப்படுது. விட்டமின் இ மற்றும் விட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் சிட்ரஸ் பழங்களில் காணப்படுது. இது வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கண் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தும் கூட உங்களை பாதுகாக்கும். விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் பழங்கள் என்னென்ன உணவுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா லெமன், ஆரஞ்சு, திராட்சை பழம், கீரைகள், பச்சை இலை காய்கறிகளில் கூட பார்த்தீங்கன்னா லூடின், ஜியாக்சாந்தின் போன்ற 2 சத்துமே காணப்படுது. இது விட்டமின் சி இருக்கக்கூடிய நல்ல ஆதாரங்கள். ஸோ அந்த வகையில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். கீரைகள், காலட்ஸ் போன்ற கீரை வகைகளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். கேரட்டை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் இது எல்லாமே அதிக அளவில் காணப்படுது. பீட்டா கரோட்டின் தான் கேரட்டுக்கு ஆரஞ்சு நிறத்தையே தருது. இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் பார்வைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. இது ரோடோப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதத்துடைய ஒரு அங்கமாக இருக்கு. இது விழித்திரை ஒளியை உங்களுக்கு உறிஞ்ச உதவும். இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏவாக கண்ணுக்கு உதவும். இதனால கேரட் அப்படின்னு சொன்னாலே கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கும். மீனும் பார்த்தீங்கன்னா கண் பார்வை ஆரோக்கியத்திற்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் கேரட்டை நீங்கள் எடுத்துக்கும் போது
விட்டமின் ஏ சத்து உங்களுக்கு கிடைச்சி கண்கள் சார்ந்த ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். கண் பார்வையும் உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். சர்க்கரை வெள்ளைக்கிழங்கை நீங்கள் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கலாம். கேரட்டை போலவே இனிப்பு உருளைக்கிழங்குலையும் பீட்டா கரோட்டின் இருந்து காணப்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்து காணப்படுது. ஸோ இதன் மூலமாக கண்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைச்சி கண்களின் சார்ந்த பல பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு நீக்கி கண்களுடைய பிரைட்னஸை வந்து அதிகரித்து கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். மாட்டிறைச்சியை நீங்கள் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கலாம். மாட்டிறைச்சியில் துத்தநாகம் ஜிங்க் சத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படுது. இது நீண்ட கால கண் ஆரோக்கியம் கண்களை உங்களுடைய கண்களை ரொம்ப நாளுக்கு நீண்ட காலம் ஆரோக்கியத்திலும் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது இந்த ஜிங்க் சத்து தான். வயது தொடர்பான பார்வை இழப்பு மற்றும் மாகலர் சிதைவை உங்களுக்கு தாமதப்படுத்தக்கூடிய ஜிங்க் சத்து உங்களுக்கு இந்த மாட்டிறைச்சியில் இருக்கிறதுல நீங்கள் இதை எடுத்துக்கலாம். கண்களில் இருக்கக்கூடிய பகுதிகளான ரெட்டினா, வாஸ்குலார் திசு மற்றும் ரெட்டினாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவு ஜிங்க் சத்து காணப்படுது. மாட்டிறைச்சியை விட குறைந்த அளவில் கோழி மார்பகம் மற்றும் பன்றி இறைச்சி போன்ற இறைச்சிகளை கூட துத்தநாகம் காணப்படுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த வயது தொடர்பான ஏஎம்டி மாகுலர் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்கள் வரது தடுக்கப்படும், அது குணப்படுத்தவும் படும். முட்டையை நீங்கள் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கும் போது கண்களினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். முட்டைகளில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறந்த மூலங்கள்லாம் இருக்கு. இது வயது தொடர்பான பார்வை இழப்பு அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். முட்டைகள் விட்டமின்கள் சி மற்றும் விட்டமின் இ மற்றும் துத்தநாகம் ஆகியவற்றை நல்ல மூலங்களாக இருக்கிறதால நீங்கள் முட்டையை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க உதவிகரமாக இருக்கு. ஸோ அது எக்ஸ்ட்ராவே நீங்கள் முட்டையை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். தண்ணீரை நீங்கள் போதுமான அளவில் எடுத்துக்கும் போது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தண்ணீரும் மிக அவசியமாக இருக்கு. அதனால தண்ணீரையும் நீங்க போதுமான அளவில் எடுத்துக்கணும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். இது கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமாக பங்கு வகிக்குது. எனவே நீங்க அதிக அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்வது நீர் சத்து பற்றாக்குறையை உங்களுக்கு போக்க உதவி செய்யும். தினசரி நீங்க தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு, ஊட்டச்சத்துக்களுடைய அளவு கண் நோயினுடைய வளர்ச்சியை குறைக்க ஏஓ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. தினசரி நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு ஊட்டச்சத்துக்கள் எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னும் கண் நோயினுடைய வளர்ச்சியை குறைக்க ஏஏஓ பரிந்துரைக்கப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க கண்களினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த ஊட்டச்சத்து பரிந்துரைகளையும் உங்களுக்கு சொல்றாங்க. ஸோ நீங்க உணவுகள் எடுத்துக்கும் போது எந்தெந்த சத்துக்கள் எந்தெந்த அளவில் உங்களுடைய உடல்ல சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 மில்லிகிராம் விட்டமின் சி நீங்க எடுத்துக்கணும். 400 சர்வதேச அலகுகள் இருக்கக்கூடிய விட்டமின் இ எடுத்துக்கணும். 10 மில்லிகிராம் லூடின் சத்து உங்களுக்கு தேவைப்படும். 2 மில்லிகிராம் ஜியாக்சன் சத்து தேவைப்படும். 80 மில்லிகிராம் ஜிங்க் ஆக்சைடு, 2 மில்லிகிராம் காப்பர் ஆக்சைடு. இதெல்லாம் நீங்க இந்த சத்துக்கள் எல்லாம் உங்களுடைய உணவுல நீங்க சேர்த்து எடுத்துக்கும் போது கண்களினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு நலமாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கண்கள் சார்ந்த சில சுகாதார குறிப்புகளையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்த்து மற்ற வேலைகளையும் கண்களினுடைய ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் பராமரிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் லென்ஸ்கள் அணிபவர்கள்லாம் நோய் தொற்றினுடைய அபாயத்தை குறைக்க மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டும். ஏஏஓ அவங்களுடைய அறிவிப்பின்படி ஆரோக்கியமான கண்களை நீங்க உறுதிப்படுத்த இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். அது அப்படிதான் சொல்லணும், உங்களுக்கு ரூல்ஸ் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நீங்க அப்போ அதை ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கண்களினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அதிக சூரிய ஒளியில கண்புரை ஏற்படக்கூடும் அப்படின்றதால சன்கிளாஸை நீங்க அணிந்து செல்வது ரொம்பவே நல்லது. ஸோ கூலிங் கிளாஸ் நீங்க போட்டுக்கலாம். புகைப்பழக்கத்தை நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். கண் நோய் பற்றிய குடும்ப வரலாறு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியான கண் பரிசோதனைங்க நீங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளணும். ஸோ உங்களுடைய ஐ செக்அப் நீங்க அடிக்கடி பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கண் நோய் பற்றிய குடும்ப வரலாறு இருந்துச்சு அப்படின்னா கெமிக்கல் நிறைந்த வேலைகள் போன்றவற்றை நீங்க செய்யும் போது பாதுகாப்பு கண்ணாடிகளை ஸோ சேஃப்டி கிளாஸை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். உங்களுடைய கான்டாக்ட் லென்ஸுகளை நீங்க அணிவதற்கு முன்னாடி உங்களுடைய கைகளை நன்றாக கழுவிக்கணும். உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் உங்களுடைய கான்டாக்ட் லென்ஸ்ல பட்டுச்சு அப்படின்னா கண்கள்லையும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய கண்ணாடிகள் அல்லது மருந்துகளை மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது பார்த்துட்டு அந்த மருந்துகளை பயன்படுத்துறீங்க, கூகுள் எல்லாம் பார்த்துட்டு அந்த மருந்துகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தான் சொல்லும், சைடு எஃபெக்ட் தான் விளைவிக்கும். ஸோ மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய கண்ணாடிகள் நீங்க செக் பண்ணிக்கிட்டு அந்த மருந்துகளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. கம்ப்யூட்டர் தொடர்பான வேலைகளை நீங்க செய்யும் போது நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் உங்களை வந்து. அதாவது இப்ப தொடர்ந்து நீங்க வந்து உங்களுடைய கண்கள் அந்த திரையின் மேல நீங்க வச்சிருக்க கூடாது. 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை நீங்க உங்களுடைய கண்களுக்கு ஓய்வு தரணும். 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு 20 செகண்ட் நீங்க அப்பப்ப பார்க்கணும்.
டயபெட்டிஸ் கண் பார்வை இழப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது. எனவே நீரிழிவு நோய் இருக்கிறவங்கலாம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக கண்காணிக்கணும். உங்களுடைய சுகர் லெவலை நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கணும். இதனால் கூட உங்களுக்கு வந்து கண் பார்வை எடுக்கிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் சரியான அளவில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். இதனால் கண்கள் சார்ந்த பல பிரச்சனை, இப்போ நிறைய பேருக்கு சுகர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். கண் பார்வை பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அடிக்கடி மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி கரெக்டான உணவு முறைகளோட மருந்துகளை எடுத்துட்டு வரும்போது உங்களுடைய ரத்தத்தில் சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். இதனால கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சுகரால உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடியதை நீங்க தவிர்த்துக்கலாம். கண் உடல்நல பிரச்சனைக்கு முன்கூட்டியே நீங்க சிகிச்சை அளிப்பதன் மூலம் அந்த கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் மோசமாவதை நீங்க முன்னாடியே தடுத்துக்கலாம். எனவே கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்க உடனே கண் மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல சீராக ஆரம்பிக்கும். கண் சார்ந்த பல பிரச்சனைகள் நீங்கள் வராமல் தடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு கண் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.